Hi friends, this is Gayatri. Welcome to our channel. மாங்கனிகள் நல்ல மாடு மாதிரி இருந்தா பொண்ணுங்க ஒரு பிரச்சனைய சந்திக்கிறாங்க. அது என்னன்னா அங்கொன்னு இங்கொன்னுமா தொங்கி போய் விகாரமா தெரியுது. இதனால பொண்ணுங்களால பிடிச்ச காஸ்டியூமா போட்டுக்க முடியல. மாங்கனிகள் தொங்கி போனதுனாலதான் ஆண்கள் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு முடிவுக்கு வந்துருவாங்க. இந்த உடல் பருமன் தான் தொங்கி போறதுக்கு காரணமா இருந்தாலும் இதுக்கு வேறு வகையான அன்றாட காரணங்களும் நிறைய இருக்கு. முதல்ல கவனிச்சீங்கன்னா 90% பொண்ணுங்க கூன் போட்டு குனிந்து உட்காந்துதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பண்ணா மாங்கனிகள் தரைய பார்த்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இதனால கூன் போட்டு உட்காராம எப்பொழுதும் நேரா கெத்தா உட்காருங்க. இதன் மூலம் மாங்கனிகள் நல்லா கிச்சனு கல்லு மாதிரி ஆயிரும். மாங்கனிகள் தொங்கி போறதை தடுக்கணும்னா ரெண்டாவதா நீங்க செய்ய வேண்டியது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஐஸ் கட்டி மசாஜ். இதுக்கு நீங்க கற்றாழை ஜெல்ல ஒரு 15 நிமிஷம் அப்ளை பண்ணிக்கலாம். மாத கணக்குல மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மாங்கனிகளை நல்லா கல்லு மாதிரி மாத்திரும். நம்மளே மசாஜ் பண்ணிட்டு இருந்தா போர் அடிச்சிரும். அதனால உங்க ஆளு அல்லது கணவரை இந்த மசாஜ் பண்ற விஷயத்துல பழக்கப்படுத்துங்க. தாம்பத்தியம் பண்ண மாதிரியும் ஆயிரும், மசாஜ் முடிச்ச மாதிரியும் ஆயிரும். ரெண்டாவது, இந்த மாங்கனிகளை நல்லா கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் பண்ற பொண்ணுங்க எல்லாருக்குமே மாங்கனிகள் நல்லா கிச்சன் இருக்குங்க. தினமும் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் பூமியை பார்த்து நீச்சல் அடிக்காம வானத்தை பார்த்து நீச்சல் அடிச்சு பழகுங்க. இதன் மூலம் மாங்கனிகள் நல்லா குஷ்பு இட்லி மாதிரி ஃபிட்னஸ் ஆயிருங்க. இதோட சேர்த்து யோகாலையும் சில ஈஸியான நிலைகளை ட்ரை பண்ணலாம். அது என்னன்னா இந்த வில் போன்ற நிலை, ஒட்டக நிலை, கோப்ரா நிலை, அப்புறம் இந்த பாலம் போல வளைந்த யோகா நிலைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோம்பேறித்தனம் பார்க்காம பண்ணா 6 மாசத்துல ஹீரோயின்ஸ்க்கு இருக்க மாதிரி நச்சுன்னு வந்துருங்க. இப்ப சமீப காலமா கம்பரிங்கிற ஒரு ஆயுர்வேத தாவரத்தை பயன்படுத்துறாங்க. தாம்பத்தியம் மூட செட் ஆக்குறதுக்கு இந்த கம்பரிங்கிற தாவரம் ரொம்பவே பலனா இருக்கு. இந்த கம்பரிய எண்ணெயாக்கி கூட மாங்கனிகள்ல சிறந்த முறையில மசாஜ போடலாம். கடைசியா பார்க்க போறது தாம்பத்திய கவனம். தாம்பத்தியத்துல மாங்கனிகளை ஒரே மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதனால கூட தொங்கி போறதுக்கான சான்சஸ் மிக அதிகங்க. இது முழுக்க முழுக்க கணவரோட டிபார்ட்மெண்ட். நல்ல தாம்பத்திய உரையாடல் மூலம் மாங்கனிகளை எப்படி அணுகலான்னு புரிய வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.